ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக எங்கள் அம்மாவோட ஊரில் போய் நாங்கள் வந்து சாமி கும்பிட்டு பொங்கல் வச்சுருந்தோம். ஸோ அந்த நாளோட வீடியோ தான் பார்க்க போகிறீங்க, வாங்க பார்க்கலாம். சண்டே பொங்கல் வைக்கலாம் சொல்லி சாட்டர்டேவே கிளம்பி போயாச்சு. இது எங்கள் பாட்டி கொடுத்தாங்க எங்கள் செடியில் இருந்ததுனால. ஸோ அடுத்த நாள் நான் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே வந்து சமையல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்தது. ஸோ இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா, கோயிலுக்கு போகிறோம், சரி சாரீ வேர் பண்ணலாம் சொல்லிவிட்டு எங்கள் அக்கா வந்து அயர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. அது முன்னாடி வந்து அயன்லாம் பண்ணி கட்டினா தானே நிற்கும். ஸோ அதனால் அயர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் சாப்பாடு ஒரு சைடு ரெடியாக இருந்தது. ஒரு சைடு வந்து எங்கள் பாட்டி வீட்டு சைடு வந்து மரம்லாம் இருக்கும், அங்கெல்லாம் கொஞ்ச நேரம் உட்காந்து இருந்துட்டு அப்புறம் எல்லோரும் சாப்பிட்டு குளிக்க போயாச்சு. அங்கே வழியில் போயிட்டுருக்கும் போதே ஒருத்தவங்க நனத்தில் வந்து வேர்க்கடலை வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம இங்கெல்லாம் வந்து நம்ம தனித்தனியாக தானே பார்த்துருப்போம், அங்கே செடியிலேருந்து எடுத்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் சரின்ட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. அப்புறம் போகிற வழி எல்லாமே செம்மையாக இருந்தது குளிக்க போகிற இடத்துல. குளிச்சுட்டு அப்புறம் எல்லோரும் கிளம்பி கோயிலுக்கு போகிறோம். எதுக்காகனா பொங்கல் வைக்கிறதுக்காக போவோம். இங்கே வந்து மேல்மலையனூர் கோயிலில் வந்து எப்போவுமே தேருக்கு அடுத்த நாள் வந்து எங்கள் அம்மா வந்து பொங்கல் வைப்பாங்க. ஸோ அதுக்காக தான் போகிறோம். தேர் அன்றைக்கி வந்து போக முடியல. ஸோ எனக்கு மாடல் இருந்தது, அப்புறம் எல்லாேருக்கும் ஒர்க் இருந்ததுனால போக முடியல. ஸோ அதனால் அந்த சண்டே அன்றைக்கி போய் எல்லோரும் பொங்கல் வச்சு அங்கே நைட்டு தங்கிட்டு வருவோம். கோயிலுக்குள்ளே போனோடனே அம்மா அப்பாலாம் வந்து அந்த அடுப்பு அந்த விறகுலாம் வாங்க போயிட்டாங்க. நமக்கு என்ன வேலை அப்படி சொல்லி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் எல்லோரும் வந்தோடனே பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இவ்வளோ நேரமாக ஒரு இடத்துல உட்காந்துட்ருக்கிறது, சரி நம்ம தான் தேர் பார்க்கல, ஸோ இன்றைக்கி போய் பார்க்கலாம் சொல்லிவிட்டு நான் என்னோடய அக்காலாம் சேர்ந்து வந்து தேர் பார்க்க போயிருந்தோம். அப்படியே போயிட்டு தேர்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் அங்கே இருந்த கடையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். அதுக்குள்ளே இந்த சைடு வந்து பொங்கல் வச்சாச்சு. சரி, அதனால் சரி அதுக்கு வந்து சாமி கும்பிட போயாச்சு. வச்சு அங்கே வந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் நைட்டு அங்கேயே ஸ்டே பண்ணுறதுனால அங்கேயே சமைச்சு எல்லோரும் ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டோம். ஏன்னா நாங்கள் எப்போவுமே பொங்கல் வைக்கும்போது அங்கேயே நைட் வந்து தங்கிட்டு அடுத்த நாள் ஒரு மார்னிங் 3-4 அந்த மாதிரி தான் வருவோம். ஸோ அதனால் பொங்கல் வச்சுட்டு அங்கேயே ஸ்டே பண்ணலான்னு இருந்தாச்சு. சாப்பிட்டுலாம் முடிச்சதுக்கப்புறம் சரி எல்லாருக்கும் எந்த வேலையும் இல்லை அப்படின்றதுக்கப்புறம் சரி போய் நம்ம கோயிலில் போய் பார்த்துட்டு வந்துடலாம், சாமி பார்த்துட்டு வந்துடலாம் சொல்லிட்டு சரி எல்லோரும் போய் சாமி பார்க்க போனோம். சாமி கும்பிட்டு வெளியே வரும்போது பார்த்தா அந்த எதிர்த்தில் வந்து கிளாஸ் வச்சுருந்தாங்க. அதில் பார்த்தா எல்லோரும் நின்னோடனே நல்லா இருந்தது. சரி சொல்லி அப்படி ஒரு கிளிப் எடுத்துகிட்டு அப்புறம் சும்மா அங்கே இந்த கண்ணாடி வளையல் அந்த ஊர் திருவிழாலலாம் விற்பாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் அன்றைக்கி வந்து மேல்மலையனூர் கோயில் தெப்பம் போல் அங்கே தெப்பம் விட்டுருந்தாங்க. ஸோ அதையும் பார்த்துட்டு நைட் இருந்துட்டு மார்னிங்காக வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.